அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம், AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள், திருமண பொருத்த திறவுகோல். இந்த திருமண பொருத்த திறவுகோல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விஷகன்னிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம். இந்த விஷகன்னிகா யோகம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 பொருத்தம் இருந்தாலும் கூட ஜாதக கட்டத்துல இந்த 10 பொருத்தம் பார்க்கும்போது தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தத்தோட இன்னும் வேற சில பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரப்பொருத்தமோ, பட்சி பொருத்தமோ, நாடி பொருத்தமோ, இது போன்ற இன்னும் இதர வேற பொருத்தங்கள் இருந்தாலும் கூட அந்த கணவன் மனைவி அப்படி சொல்லக்கூடியவங்க சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து போகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த விஷகன்னிகா யோகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். அப்போ கணவன் மனைவி சேர்ந்து வாழ விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த விஷகன்னிகா யோகம் இருக்கிறது. ஒரு வருடத்துல 3 முறை இந்த யோகம் உருவாகுது. ஒண்ணு முதல்ல ஆடி மாசத்துல ஒரு விதியானது உருவாகுது. அதுக்கு அடுத்ததாக கார்த்திகை மாசத்துல ஒரு விதி உருவாகுது. அதுக்கப்புறம் மார்கழி மாசத்துல ஒரு விதியானது உருவாகுது. இந்த விஷகன்னிகா யோகம் இது எல்லா வருடத்திலையும் வருடா வருடம் உருவாகும் என்று உறுதியாக சொல்ல முடியாது, உருவாகாது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இது தனுசுல சூரியன் இருக்கார் அப்படின்னு சொன்னா அது மார்கழி மாதம் அப்படின்னு அர்த்தம். அப்ப மார்கழி மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் இல்லையா? ஏன்னா சூரியன் ஒரு மாசம் அங்க இருக்க போறாரு. மார்கழி மாசத்துல சூரியன் ஒரு மாசம் இருக்கிறதுனால அதுக்குள்ளார சூரியன் ஒரு சுத்து கண்டிப்பா வந்துருவாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால கண்டிப்பா மார்கழி மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல கண்டிப்பா சந்திரன் ஒரு முறை வந்து விடுவார். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. கண்டிப்பாக சந்திரன் மார்கழி மாசத்துல சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் நிச்சயமாக ஒரு நாள் பிரவேசம் செய்து விடுவார். 27 மொத்தமா நமக்கு திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 15 திதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 30 திதிகள் அப்படி இதுல இருக்கு. இந்த 30 திதிகளும் கூட பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம். அப்ப இந்த 30 திதிகளையும் 27 நட்சத்திரங்கள் முறையில 27 நாள்ல ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. சந்திரமானம் அந்த சந்திரனுடைய மாசம் அப்படிங்கிறது 27 நாள்ல சந்திரனுடைய மாசம் முடிஞ்சிருக்கு. 28வது நாள் அது இன்னொரு மாசத்தை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் சூரியன் 30 நாளைக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாசத்துக்கு அந்த மாதிரி 28 நாள், 29 நாள், 30 நாள், 31 நாள், 32 நாள் வரைக்குமே சூரியன் ஒரு ராசியிலே தங்குகிறார். அந்த விதிகள் அடிப்படையில் இருக்கு. சந்திரனுக்கு 27 நாள்ல ஒரு மாசமானது முடிவடைஞ்சு போயிடுது. அப்போ இங்க மார்கழி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாசத்துல கிருத்திகை நட்சத்திரம் கண்டிப்பா வருமானா கண்டிப்பா வரும். அந்த கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசி மற்றும் ரிஷப ராசி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம் நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து திரையோதசி திதியாக இருக்கணும். இப்ப இந்த சூரியன் இங்க இருக்காரு. மார்கழி மாசம் 4ஆம் தேதி, மார்கழி மாசம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை. இப்ப மத்தியில பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அப்படின்னு இதுல இருக்கு. மேசராசி, ரிஷப ராசி, விஷகன்னிகா யோகம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அப்ப மேச ராசி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் 4ஆம் தேதி அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 4 போனா இதுல 26 டிகிரி இதுக்குள்ளாரியே நமக்கு இருக்கு. 26 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி. அப்போ
திரையோதசி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா திதி அப்படின்னு சொல்லும்போது திரையோதசி. திரையோதசினா 13வது திதி. 12 திதிகள் அப்படின்னா ஒரு திதிக்கு 12 நாள். 12 பாத்தீங்கன்னா பாருங்க 12 பாகை. அதுல 12 பாகை அப்படின்னா 12க்கு 144 அப்படின்னு ஆச்சு. அப்ப 144 பாகை அல்லது 144 டிகிரி. 144ல இங்க பாத்தீங்கன்னா 26, 30, 30, 30 ஒரு 27 இப்படி கூட்டினோம்னா 143 டிகிரி அப்படிங்கிறது வருது. இந்த மார்கழி மாசம் 4ஆம் தேதி சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எண்ணும் போது அந்தாண்ட இதுல ஒரு 26 டிகிரி, இதுல ஒரு 30, இதுல ஒரு 30, இதுல ஒரு 30, இதுல ஒரு 27 அப்படின்னு இருக்கிறதுனால 143 டிகிரி அப்படிங்கிறது அதுக்குள்ளார இருக்கு. 144வது டிகிரி இங்க பாத்தீங்கன்னா 144 கடக்கணும். 144 டு 156 அப்படிங்கிறது தான் திரையோதசி திதி. அப்ப சூரியன் இங்க 4வது டிகிரியில் நிற்கும் போது 143 டிகிரி இருக்கு. அந்தாண்ட கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திரன் போயிட்டாருனால 144வது டிகிரி வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப 145ல இருந்து 144 படிச்சா 144 156 டிகிரி வரைக்குமே திரையோதசி திதி அப்படின்னு. அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் 13.20 பாகை இருக்கு இல்லையா, அந்த 13.20 பாகை அதுல அந்த காலம் தான் திரையோதசி திதி அப்படிங்கிறது அங்க வருது. அப்ப அந்த காலத்துல என்ன சொல்ற, மார்கழி மாசமா இருக்கணும். அந்த மார்கழி மாசத்துல நட்சத்திரம் முதல்ல கிருத்திகை நட்சத்திரமா இருக்கணும். சந்திரன் பயணிக்கிறது. அந்த கிருத்திகை நட்சத்திரம் பயணிக்கும் போது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இடைவெளியானது திரையோதசி திதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரமா இருக்கணும், திரையோதசி திதியா இருக்கணும், கிழமையில ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். இப்ப கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துருமா? வந்துடும். திரையோதசி திதி வருமானா அது கூட வந்துடும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வருமா? ஏன்னா ஒரு நாள் தான் இருக்க போது. இந்த சந்திரன் பயணிக்கிறது ஒரே ஒரு நாள் தான் அந்த நட்சத்திரத்துல இருக்க போகுது. அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குமா? ஏன்னா 7 நாள் இருக்கு. அப்போ ஒரு நாள். அப்போ எந்த வருடத்துல எந்த மாதத்துல இந்த வருடத்துல கிருத்திகை நட்சத்திரத்தில் அதாவது தனுசு ராசியில் சூரியன் பயணிக்கும் போது, மார்கழி மாசத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் திரையோதசி திதி வளர்பிறையில போயிட்டு இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து பிறக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ தான் இந்த யோகம், அதாவது விஷகன்னிகா யோகம். யோகம்ங்கிறது தோஷம் தான். ஆனா எல்லாத்தையுமே யோகமா தான் சொல்லியிருப்பாங்க. தரித்திர யோகம், தரித்திரத்தை கூட யோகமா சொல்லுவாங்க. சகடை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோகம் என்பது பலன், அதோட அர்த்தம். யோகம் என்பது பலன். அது நற்பலனா தீய பலனா என்பதில் இல்ல. யோகம் என்றால் பலன். அதனால்தான் சகட யோகம், தரித்திர யோகம் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜ யோகத்தையும் அப்படியே சொல்லிடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஷகன்னிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்கழி மாசத்திலே கிருத்திகை நட்சத்திரத்திலே திரையோதசி திதியிலே ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவருக்கு திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் அமையாது, மனைவி அமையாது. திருமணம் செய்த பிறகு கணவன் பிரிந்து போவார், திருமணம் செய்த பிறகு மனைவி பிரிந்து போவார். அப்படி ஏதேனும் தெய்வீதீனமாக அவர்களுக்குள் பிரிவு ஏற்படாமல் இருக்குமா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடும். ஆக இந்த விதியிலிருந்து இவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு மிக கடுமையான தோஷம் அப்படிங்கிறது தான் இது மூல நூல்களில் சொல்லப்படுது. அதனால் ஒரு ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷமோ அல்லது புத்திர தோஷமோ இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால், அல்லது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷமோ புத்திர தோஷமோ இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால், ஆடி மாதத்தில் பிறந்த கன்னிகா தோஷம் இருக்கிறதா, அல்லது மார்கழி மாசத்தில் பிறந்ததனால் கன்னிகா தோஷம் இருக்கிறதா, அல்லது கார்த்திகை மாசத்துல பிறந்ததுனால கன்னிகா தோஷம் இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொண்டு வம்சம் தலைக்க வேண்டுமானால், கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வம்சம் தலைச்சி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா
விஷகன்னிகா தோஷம் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அந்த வம்சம் தலைப்பதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொத்துக்கு இதை நம்ம பார்க்க வேண்டியது. கணவன் மனைவி பிரியும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாம போகும். அப்படியே குழந்தை கணவன் மனைவி பிரியாமல் டைவர்ஸே வாங்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் குழந்தை இல்லாமல் போகும் அப்படிங்கிற சாபத்துக்குள்ள இருக்கு. இதனால்தான் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனவே ஒரு வம்சம் தலைப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருந்து இந்த தோஷத்தோடு அது இணைஞ்சு போச்சுன்னா அது மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும், பரிகாரம் இல்லாமல் போய்விடும். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோடு பயணிக்கிறேன். திருமண பொருத்தம் பார்ப்பதில் இருக்கக்கூடிய சூட்சும விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தத்தின் மூலமாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வசியமாக வாழவும், வம்சம் தலைப்பதற்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வோம். அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.